எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களில் முழங்கால் படிட்டு நம்ம தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமையின் பகல் வேளையில் உம்மை ஆராதிக்கும்படியா எங்களை கூட்டி சேர்த்து இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடந்த வாரம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த நேரத்திலும் அப்பா உம்மை ஆராதிக்கும்படியாய் கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. எல்லாரும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. மகிமை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. உங்கள் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்க வேண்டுமே, உங்கள் மகிமையின் மேகம் எங்கள் மத்தியில் வெளிப்பட வேண்டுமே ராஜா. உங்கள் பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் அப்பா. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வர வேண்டிய பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வாங்கப்பா. ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரையிலும் தேவ கிரியைகள் செயல்படட்டும் அப்பா. தேவ வல்லமையை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். ஒருவரும் வெறுமையாய் போய்விடக்கூடாதுப்பா. ஒருவரும் வந்த வண்ணமாய் போகக்கூடாது ராஜா. தேவ பிரசன்னத்தினால் நிரப்பி, தேவ வார்த்தையினால் நிரப்பி ஒவ்வொருவரையும் நீங்கள் அனுப்பும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எஸ் ஜீசஸ். ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஆராதனை பகுதியில் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. உம்மை பாடி துதிக்க, மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நல்ல வார்த்தைகளை கொடுங்க. துவக்கம் முதல் முடிவு வரையிலும் உங்கள் கரம் எங்களோடு இருந்து நடத்தும்படியாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் பாடல்களை பாடி நம்ம தேவனை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஆமென். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி கூடி சேர்ந்து பாடுங்க. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். அற்புதமான அன்பே, என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. அற்புதமான அன்பே, என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும்
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நம்ம எதற்கு கூடி வந்திருக்கிறோம்? அவரை ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கவோ, அமைதியாக வாய மூடிட்டு போகவோ இல்லை, அவரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். கரங்களை நல்லா தட்டி உற்சாகமாய் பாடி தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாடி தேவனை ஆராதிப்போம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை உமக்குத்தானே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவேன், உம் அன்பை பாடிடுவேன். உம் நாமம் உயர்த்திடுவேன், உம் அன்பை பாடிடுவேன். ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமையுடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமையுடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. உம்மை ஆராதிக்க எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு பாடுவோம். ஆவியோடும் நல்லுண்மையோடும், உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. நீ
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் கூடி வந்து இருக்கிறோமே, உம்மை தொழுது கொள்ளும்படியாய் கூடி வந்திருக்கிறோமே. ஆமென். துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, எங்கள் மாறாத நல்ல தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர். இயேசுவே, நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் எங்களுக்கு தந்த ரட்சிப்பு பெரியது ராஜா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எஸ் ஜீசஸ், நீர் எங்களுக்கு தந்த அபிஷேகம் பெரியது. ஆமென். நீர் எங்களுக்கு தந்த நன்மைகள் பெரியது ராஜா. இயேசுவே, நமக்கு ஸ்தோத்திரம். இதற்கு ஈடாய் நாங்கள் வேற ஒன்றும் செலுத்த முடியாதே. உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் ஆமாப்பா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகம் தருகிற சந்தோஷம், இந்த உலகம் தருகிற இன்பங்கள், இதை காட்டிலும் மேலானது நமக்கு தேவன் தருகிற ஆமென் சந்தோஷம் தான். தேவன் தருகிற இன்பங்கள் தான். இதுதான் நமக்கு நிரந்தரமானது. அவரை ஆராதிக்கும் பொழுது நம் இருதயத்தில் மிகுந்த சந்தோஷம். அவரை ஆராதிக்கிற நேரங்கள்ல நம்ம இருதயத்தில் ஒரு பெரிய ஆனந்தம். ஆமென் ஆமென் ஆமென். இதை காட்டிலும் நீ வேற ஒரு இடத்துக்கு போனாலும் இந்த சந்தோஷத்தையும் இந்த நிம்மதியும் நீ பெற்றுக்கொள்வது இல்லை. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ராஜா. ஓ ரிபார ஷபர பரதிரந்தலரபாம் ரியாந்தலர ஷகர தீரதலர பீரதலரலரவலரபாம் ரிபாபர ஷபர பௌரபீரதலரலரபாம். வல்லமை ஆவியானவரே, எங்க மத்தியில் நீங்க அசைவாடி கொண்டிருப்பதற்காய் நன்றி ராஜா. எங்கள் ஒவ்வொரு மேலும் அப்பா பலமாய் ஒரு பலத்த காற்றாய் நீங்க இறங்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி. ரிபரதர ஷகரதி ஆந்தரதலர பைரவலரபாம் ஓலிராதரதலர ஷகரதி ஆந்தலர பீரதலரலரபாம் லிராதலர ஷதரதரதிரந்தலர பீரதலரலரபாம் ஓரிகாரதரதிரதலரதலரபரவலரபாம் ரியாந்தர ஷபரபர பீரதலரபாம் லிபபபரபரதிலர கரதிரதலரலரபாம். மகிமை மாட்சிமை நிறைந்த தெய்வமே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, வானாதி வானங்களுக்கு மேலே விற்றிருக்கும் எங்க நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. எங்களை விடுவிக்கும் தெய்வமே, உமக்கே ஆராதனை ராஜா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம். எங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து வருபவரே, உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபர ஷபர பரபீரதலரலரபாம் ரிகரதலர ஷதரதிரந்தலர பீரதலரபாம். எஸ் ஜீசஸ். ஆமென். நுகங்களை முறியடிக்கிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்ம மேல பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறதே. தேவ பிள்ளைகளே, நீ பலவீனத்தோட, வியாதியோட, நுகத்தோட, உன்னுடைய வேதனையோட, உன்னுடைய கண்ணீரோட இந்த இடத்துல வந்திருக்கிறியா? அவரை ஆராதிக்கும் இந்த வேளையிலேயே ஒரு விடுதலையை கட்டளையிட அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரு. ஒரு விடுதலையை கட்டளையிட வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். விடுதலையை ரிசீவ் பண்ணிக்குங்க. அவரை ஆராதித்து, அவரை துதித்து, அவரை மகிமைப்படுத்தி ஆமென் ஆமென் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ரிபர ஷகர பரதிரதலரபாம் லியாந்தர ஷபர போரதிரதலரி கரதலரபரபலரபாம் ஓ ரிபர ஷபர போரதிரதலரபரபாம் ரிபபர ஷகரதிரதலரதிரதலரதிரதலரபலரபரபாம். எஸ் ஜீசஸ். ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ரியாந்தர ஷபர போரதிரதலரபரபலரபாம். இயேசுவே. எஸ் ஜீசஸ். நம்ம காரிருள்ள நடந்தாலும், மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும், பொல்லாப்பு நமக்கு நேரிட இருந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, அவருடைய கரம் நம்மோட கூட இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறது. பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில நம்மை விடுவிக்கும் தெய்வமாய் நம்மோடு கூட இருக்கிறாரு. அவரை நம் முன்பாய் வைத்துக்கொண்டு எப்பொழுதும் அவரை துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எந்த சூழ்நிலைகள் வந்தாலும்
அவற்றிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். தானியேல் தேவனை நோக்கி 3 வேளையும் ஜெபம் பண்ணுகிற மனிதனாயிருந்தார். அவரை சிங்கக்கெபியில் போடும் பொழுது சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தவில்லை. சிங்கங்கள் அவரை தொடல. பாருங்க, ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கும் பொழுது, நீ ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கும் பொழுது சத்துரு சிங்கம் போல வந்தாலும் அவன் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. அவன் உன்னை மேற்கொள்ளுவது இல்லை. ஜீசஸ், ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த கண்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. தேவ பிள்ளையே, நீ அவரை நோக்கி பார்க்கிறியா, இல்ல உலக மனிதரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாயா? கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அவரை தெய்வமாய் கொண்ட நீ வேற ஒன்று மேல உன் கண்ணு போகாம நீ அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டிருப்பாயானால் நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர் அவர். உன் சத்துருக்கு எதிரே உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை நிமிர செய்கிற தேவன் அவர். உன் தலையை நிமிர செய்கிற தேவன் அவர். எத்தனை நாள் தான் கூடி குறுகி கொண்டிருப்பாய்? எத்தனை நாள் தான் இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பாய்? அவரை நோக்கி பார்த்து, அவரை நோக்கி பார்த்து உன் முகம் பிரகாசம் அடையுமே. அவரை நோக்கி பார்த்து உன் முகம் பிரகாசம் அடையும்படியாய் எப்பொழுதும் அவரை உன் சமூகத்துக்கு முன்பாய் நிறுத்திக் கொள்ளும். ஜீசஸ், இரு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுவோமா? உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே என் முன்னே
உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. உம்மையே எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா. எப்போதும் நிறுத்தியுள்ளே உம்மையே என் முன்னே. எப்போதும் நிறுத்தியுள்ளே உம்மையே என் முன்னே. எப்போதும் நிறுத்தியுள்ளே உம்மையே என் முன்னே. எப்போதும் நிறுத்தியுள்ளே. சிங்கத்தின் கேபில் போட்டாலும் அக்கினியில் என்னை தள்ளினாலும். சிங்கத்தின் கேபில் போட்டாலும் அக்கினியில் என்னை தள்ளினாலும். என் பக்கம் 1000 விழுந்தாலும் ஒன்றும் என்னை தொடுவதில்லை. என் பக்கம் 1000 விழுந்தாலும் ஒன்றும் என்னை தொடுவதில்லை. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே உம்மையே என் முன்னே. எப்போதும் நிறுத்தியுள்ளே உம்மையே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா. ஆமென். தேவனை நீ முன்பாய் நிறுத்தியிருக்காயானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லையே. ஒரு நாளிலே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே உம்மையே என் முன்னே. எப்போதும் நிறுத்தியுள்ளே உம்மையே என் முன்னே. எப்போதும் நிறுத்தியுள்ளே உம்மையே என் முன்னே. எப்போதும் நிறுத்தியுள்ளே. தேவ பிள்ளையே, நீ யாரை உனக்கு முன்பதாக நிறுத்தி கொண்டிருக்கிறாய்? இந்த பகல் வேளையில் அவருடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு வேண்டும் என்றால், அவருடைய நன்மைகள் உனக்கு வேண்டும் என்றால், அவருடைய விடுதலை உனக்கு வேண்டும் என்றால் அவரை மாத்திரம் நோக்கி பாரு. அவரையே நினைத்துக்கொள். நம் தெய்வத்தையே முன்னாடி நிறுத்திக்கொள்.
நிச்சயமாகவே நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே உனக்கு ஒரு விடுதலை உண்டு. கரங்களை தட்டி நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அவரை நீ நோக்கி பார்ப்பாயானால் நீ வெட்கம் அடைவதில்லை. உனக்கு ஒரு விடுதலையை கட்டளையிட வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஆமென் ஜீசஸ், ஹல்லேலூயா. ஒரு விசை சபை எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று இரு கரங்களை மார்போடு அணைத்து கொண்டு அவர்கிட்ட சொல்லுவோமா? அப்பா, நான் உங்ககிட்ட வருகிறேன்ப்பா. நான் என்னை முழுமையாய் சரண்டர் பண்றேன்னு சொல்லுங்க. என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. சபை சேர்ந்து சொல்லுவீங்களா? கர்த்தருடைய பந்தி இன்றைக்கு இருக்கு. நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டுமே. அநேகர் நேற்றைக்கு இந்த பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டிய அந்த ஆராதனைக்கு வராம இருந்தீங்க. தேவ சமூகத்தில் இப்பொழுது சொல்லுவீங்களா? என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. உமக்கு விரோதமாய் நான் செய்த பாவங்கள் ஏராளம் ஏராளம். உமக்கு விரோதமாய் அநேக நேரங்கள் நான் எதிர்த்து நின்றிருக்கிறேன் அப்பா, என்னை மன்னியுங்க சொல்லுவீங்களா? தேவ பிள்ளைகளே, சபை சேர்ந்து அர்ப்பணித்து ஒரு விசை கூட பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு விசை கூட தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஒப்புரவாகுங்க. எந்த காரியத்தில் இன்னும் ஒப்புரவாகாமல் இருக்கிறீங்க? எந்த காரியத்தில் இன்னும் மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறீங்க? எந்த காரியத்தை இன்னும் உங்க இருதயத்துக்குள்ள கடினப்படுத்தி வைத்திருக்கிறீங்க? அதை விட்டுவிட தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துக வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவ சபையே, நீ அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது அவருடைய இரக்கம் உனக்கு பெரிதாக இருக்கும். அவருடைய கிருபையினால் உன்னை அவர் மன்னித்து மீண்டும் ஒரு விசை கூட தன் பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுகிறாரே. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆராதனை முழுவதும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேசுனீங்க, உலாவுனீங்க, எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புனீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்க பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படியாய் நீங்கள் செய்த கிருபைக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து மீதியான பகுதி எங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். அவரின் சங்கீதமானவன் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாத்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாத்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவன் வானவ கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாத்திடுவோம். வானவ கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாத்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவன் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாத்திடுவோம். நல்ல உற்சாகமா கைத்தட்டி ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் पहला पहला प्यार तू अवानित है, तू सुंदर है, मेरा पहला पहला प्यार। तेरी स्तुति प्रशंसा हो,
ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया தேவனை ஆராதிக்க கிடைத்த பாக்கியம் ரொம்ப பெருசு. परमेश्वर की आराधना करने के लिए जो भाग्य मिला बहुत बड़ा है। ஒரு விஷயம் கூட ஹல்லேலூயா சொல்லுவோமா? एक बार फिर हालेलुया बोलेंगे क्या? ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு வசனத்தை நிலை திருப்பிக் கொள்ளலாம். हम एक वचन को उठा लेंगे। யாக்கோபு எழுதின சுவிசேஷம் याकूब का सुसमाचार, யாக்கோபு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். याकूब के दूसरे अध्याय का 17वां वचन। James chapter 2 verse 17. याकूब के दूसरे अध्याय का 17वां वचन யாராவது ஒருத்தங்க படிங்க. पढ़िए। அப்படியே விசுவாசமும் கிரியையில் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். वैसे ही विश्वास भी यदि कर्म सहित ना हो तो अपने स्वभाव में मरा हुआ है। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு 2-3 வாரத்தை பத்தி முன்னாடி வந்து நம்ம விசுவாச பத்தி தான் பார்த்திருந்தோம். हम 2-3 हफ्ते पहले भी विश्वास के बारे में ही देखे थे। விசுவாசம் எப்படி கிரியை செய்து பார்த்திருந்தோம். और विश्वास कैसे कार्य करता है। நான் விசுவாசத்தோட வெறும் விசுவாசம் இருந்தா நம்ம வாழ்க்கையில போதுமா? सिर्फ विश्वास के साथ ही सिर्फ विश्वास रखेंगे तो हमारे जीवन में काफी है இந்த क्या? இடத்துல யாக்கோபு எழுதுறாரு பாருங்க. इस जगह पर याकूब लिखते हैं 2ஆம் அதிகாரம் 17 வசனத்துல दूसरे अध्याय के 17वें वचन में, அப்படியே விசுவாசம் वैसे विश्वास கிரியை இல்லாதிருந்தால் यदि काम ना करे तो தன்னில் தானே செத்ததா இருக்கும். वो तो अपने में ही मरा हुआ है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த புஸ்தகத்தை வந்து யாக்கோபு வந்து இந்த யாக்கோபு யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா अब इस पुस्तक को लिखने वाला याकूब कौन है कर हम देखेंगे तो இயேசுவோட சகோதரன், यीशु के भाई, மரியாளும் யோசேப்புக்கு பிறந்த ஒரு பையன் யாக்கோப். मरियम और यूसुफ से आया हुआ बेटा ही ये याकूब है। யோசேப் இயேசுவோட சகோதரனாக இருக்கிறார் யாக்கோபு. अब ये याकूब जो यूसुफ यीशु के भाई है, இவர் வந்து எல்லா 12 கோத்திரங்களுக்கும் எழுதுகிறார். இஸ்ரேலுக்கு எல்லா மக்களுக்கும் எழுதுகிறார். अब ये इस्राएल के सारे 12 गोत्र और इस्राएलियों को लिख रहे हैं। இந்த புஸ்தகத்தை நம்ம பார்க்குறோம் மோஸ்ட்லி லைஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் பற்றி, அதுக்கப்புறமா சோதனைகள் பற்றி, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கும், கீழ்ப்படிதல், அதுக்கப்புறமா விசுவாசம் பற்றி ரொம்ப பகிரமாக எழுதுறாரு. अब देखिए इस पत्री में वो इस प्रकार लिखते हैं कि आत्मिक जीवन के बारे में, फिर परीक्षा के बारे में, फिर विश्वास के कार्य के बारे में, वो जो है अति भयंकर रूप से इस पत्र को लिखते हैं। கிறிஸ்தவன் ஒரு தன்னுடைய நாவை எப்படி அடக்கிக் கொள்ள வேண்டும், एक मसीह व्यक्ति अपना मुंह कैसे बंद करके रखना है, ஞானத்தை பற்றி, और ज्ञान बुद्धि के बारे में, கடைசியா அர்ப்பணிப்பும், அதுக்கப்புறமா கிறிஸ்தவ வாழ்க்கையில வர கஷ்டத்தை பத்தி எழுதியிருக்கிறாரு. और अंत में अर्पण करते हुए और मसीह जीवन में कितना दुख आता है उसके बारे में वो लिखेंगे। இவர் வந்து ஃபுல்லாவே விசுவாசத்தை பத்தி பயங்கரமா பேசியிருக்காரு யாக்கோபு. अब याकूब जो है पूरी तरह विश्वास में भयंकर रूप से लिखेंगे। இவர் யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, याकूब अब क्या कहते हैं, விசுவாசம் வந்து கிரியை இல்லாம இருந்தா செத்து போனதா இருக்கும். अब विश्वास अगर काम नहीं करेगा तो मरा हुआ है। விசுவாசம் கிரியை இல்லாம இருந்தால் विश्वास काम नहीं करे तो செத்ததா இருக்கும். मरा हुआ है। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। அதே போல उसी तरह கிரியை இருந்து வெறும் விசுவாசம் இல்லாம இருந்தால் सिर्फ काम है लेकिन विश्वास नहीं है तो அதுவும் வேஸ்ட். वो भी व्यर्थ है। ஆமென். आमीन। நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட விசுவாசம் இருக்குது, बहुत से लोग कहते हैं मेरे पास बहुत विश्वास நான் है வாழ்க்கையில கிரியை இருக்காது. लेकिन जीवन में एक भी कार्य नहीं நிறைய होता। பேர்ட்ட கிரியை இருக்கும், बहुत लोग के पास काम होते हैं நான் உங்கள்ட்ட விசுவாசம் இருக்காது. लेकिन विश्वास नहीं होता। கை தட்டினா 2 கை தான் தட்டும், एक को ताली बजाना है तो दोनों हाथ से ताली बजा सकते हैं, ஒரு கை வச்சு தட்ட முடியாது. एक हाथ से नहीं बजा सकते, லெட் இஸ் ஸ்லாப். नहीं तो एक हाथ से चमाट दे सकते। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। சத்தம் வரனால 2 கை தட்டுறோம். तो आवाज आना है तो दोनों हाथ से ताली बजानी है। விசுவாசமும் கிரியை. विश्वास और कार्य। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒன்னு இல்லாம இருந்துச்சுன்னா, अब ये दोनों में से एक भी नहीं रहा तो ஓடுற ஓட்ட பந்தயத்துல ஒரு கால்ல ஓடுற மாதிரி தான். अब दौड़ में जो रेसिंग करते हैं वो एक पैर से दौड़ने के समान, எப்பவும் போய் சேர மாட்டோம் நம்ம. कभी भी हम अंत तक जाके नहीं पहुंचेंगे। ஆமென். आमीन। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। இவர் சொல்கிறார் பாருங்க, விசுவாசம் வந்து கிரியை இல்லாம இருந்தா செத்ததா இருக்கும். अब याकूब कहते हैं विश्वास अगर काम ना करे तो मरा हुआ ஒரு है। விதையை நம்ம விதைக்கிறோம், एक बीज को हम बोते हैं, அது தண்ணி ஊத்தாம இருந்தா उसमें अगर हम पानी नहीं डालेंगे तो விதை செத்து போயிடும், वो बीज मर जाएगा, அழுகி செத்து போயிடும். वो सड़कर मर அதே जाएगा। போல தான் நம்மளுடைய விசுவாசமும், उसी प्रकार हमारा विश्वास அது भी, கிரியை இல்லாம இருந்துச்சுன்னா उसमें कार्य नहीं है तो விசுவாசமும் அழுகி போய் विश्वास भी सड़कर
செத்து போயிடும். मर जाएगा, யூஸ் இல்ல அதுக்கு, उसका कोई भी उपयोग नहीं, எது வளர போறதும் கிடையாது. आगे बढ़ने भी नहीं वाला। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா இந்த இடத்துல பார்க்குறோம் விசுவாசமும் கிரியை சேர்ந்து இருந்துச்சா என்னென்ன காரியம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். यहाँ पर हम देखने वाले हैं विश्वास अगर क्रिया काम के साथ कार्य करे तो क्या क्या होगा। முதலாவது ஒரு சம்பவத்தை பார்ப்போம். पहला एक घटना को हम देखेंगे, லூக்கா இந்த சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 48வது வசனம். लूका के सुसमाचार का 8वें अध्याय का 48वां वचन। Luke chapter 8 verse 48. लूका का 8वें अध्याय का 48वां वचन। உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போய் என்றார். उसने उससे कहा, बेटी तेरे विश्वास ने तुझे चंगा किया है, कुशल से चली जा। இந்த இடத்துல நம்ம சம்பவத்தை பார்க்கிறோம். इस जगह पर हम घटना को देखते हैं, இயேசு ஆனவர் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது यीशु मसीह चलकर जाते समय ஒரு 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 ஆளோட மகள் வந்து இறந்து போயிட்டா. अब एक व्यक्ति की बेटी जो है मर गई। சோ இயேசு அவளை பார்க்க போகும்போது यीशु उसको देखने के लिए जाते समय எல்லா கூட்டமும் ஒரு இடத்துல குமிஞ்சு அவங்க நடந்து கொண்டிருக்காங்க. अब बड़ी भीड़ जो है यीशु को घेर के चल रही அங்க है। ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரீ வந்து वहां पर बड़ी दिनों से लहू बहने के रोग वाली एक स्त्री भी आई। 12 வருஷமா பெரும்பாலுள்ள ஸ்திரீயா இருக்கிறாள். देखो 12 साल से उसके शरीर से लहू निकलता था। அவளை நம்ம பார்க்குற அந்த இடத்துல उस जगह पर हम देखते हैं 12 வருஷமா யாருமே சரி பண்ண முடியல. 12 साल हो गए, किसी डॉक्टर ने उसको ठीक नहीं किया। எவ்வளவு இடத்து பேருப்பா, कितने जगह पर वो गई होगी। இந்த சம்பவம் வந்து கப்பர்நகம்ல நடக்குது. अब ये जो घटना है कफरनहूम में हो रही है। கப்பர்நகம்னா இது நம்ம மும்பை மாதிரி ஒரு ஏரியா தான் அதுவும். कफरनहूम मतलब हमारे मुंबई के समान एक शहर है। எல்லாரும் வந்து போற இடம், ஒரு தண்ணி கிட்ட இருக்கிற ஒரு இடம். और सभी लोग आकर जाने वाला एक जगह है, जल के निकट वो जगह है। நம்ம இங்க மும்பைல வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது எல்லாமே சீக்கிரமா கிடைச்சிரும். अब मुंबई में आने के बाद हमें जो भी जरूरतमंद है सब जल्दी से मिल जाता அதே है। போல தான் கப்பர்நகம்லயும் उसी तरह कफरनहूम में भी எவ்வளவு டாக்டர்ஸ் பயணமா வந்திருப்பாங்க. कितने जो डॉक्टर्स आए रहेंगे, எல்லா டாக்டர்ஸும் பார்த்திருப்பா இவ. सभी डॉक्टरों से उसने इलाज किया होगा। எல்லாராலும் கைவிடப்பட்டவளா இருந்தாள். अब सबने इसका हाथ छोड़ दिया, எல்லாராலும் கைவிடப்பட்டவளா இருந்தாள். सबने इसका हाथ छोड़ दिया। 12 வருஷமா 12 साल से பெரும்பாலுள்ள ஸ்திரீ उसके शरीर से खून निकल रहा है। அவளோட வாழ்க்கை எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. अब जरा सोच कर देखिए उसका जीवन कैसा रहा होगा। எல்லா யூதர்களும் வந்து ஒரு அவளை தள்ளி வைப்பாங்க. सारे यहूदी लोग उसे अलग करके रखते थे। தீட்டப்பட்டவள் அப்படி சொல்லிட்டு தள்ளி வைப்பாங்க. ये तो अशुद्ध है करके उसे दूर யாரும் करते थे। யாரும் அவ கிட்ட வர மாட்டாங்க. कोई उसके बगल में नहीं आता था, வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்க வேண்டியவ. उसे घर पे बंद रहना पड़ता था। அப்ப கூட அந்த இடத்துல பாக்குறோம், लेकिन तब भी उस जगह पर हम देखते हैं இயேசு வராரு கேட்ட உடனே, यीशु आ रहे हैं इस बात को सुनते ही, இயேசு வராருன்னு கேட்ட உடனே हाँ यीशु आ रहे से सुनते ही அவ இருக்கிறது எல்லாம் உடைச்சு தன்னுடைய சிந்தனை மாத்தினா. वो जो भी इसे तोड़कर अपने विचार को बदल दी। நான் எவ்வளவு செலவு பண்ணிட்டேன், अरे मैंने कितने पैसे खर्च कर दिए, எல்லாரும் என்ன கைவிட்டாங்க, सबने मेरा हाथ छोड़ दिया, நான் இயேசு வராரு, लेकिन यीशु आ रहे हैं। இயேசுவை போய் நான் பார்த்தா எனக்கு எல்லாம் சரியாருமா, यीशु से मिलते ही मैं सब चंगा हो जाऊंगी, இயேசு பேர் கேள்விப்படுறேனே, यीशु का नाम मैं सुन रही हूँ, அவரை போய் பார்த்தா எனக்கு எல்லாம் சரியாருமா, उनसे मिलते ही मैं सब चंगा हो जाऊंगी। அப்போ அவ எல்லா தடைகளும் உடைக்கிறா. वो सारे रुकावट को तोड़ती है। வீட்டுல இருந்து வெளியே வராது முடியாதவ जो घर से बाहर नहीं निकलती है, கூட்டத்துக்கு நடுவுல வரா. अब भीड़ के बीच में आ रही है, கூட்டத்துக்கு நடுவுல வந்து भीड़ के बीच में आकर அவ சொல்றா, இயேசுடைய அந்த சால்வை அந்த லாஸ்ட் பீஸ் தொட்டா போதும் எனக்கு சுகமாயிரும். अब वो मनी मन ऐसा कहते कि मैं सिर्फ यीशु के कपड़े के एक छोर एक अंत को छू लूंगी तब भी मैं चंगा हो जाऊंगी। அந்த எண்ட் பகுதியை நான் தொட்டா போதும் எனக்கு சரியாயிரும். उनके वस्त्र के छोर को जो अंतिम उससे छू लूंगी तो भी चंगा हो जाऊंगी। அது அவளோட விசுவாசமா இருந்துச்சு. ये उसका विश्वास था, அது அவளோட விசுவாசமா இருந்துச்சு. ये उसके लिए विश्वास था। அவர் ஆனா அந்த இடத்துல அவ செய்த கிரியை பாருங்களேன். अब देखो उसने क्या काम किया, எல்லா தடைகளை உடைத்துட்டு அவ வந்தா கூட்டத்துக்கு நடுவுல. सारे
सारे रुकावट को तोड़कर उस भीड़ में वो घुस कर आई। ஏசு கிட்ட போனா எனக்கு சரியாயிரும். यीशु के पास जाऊंगी तो मैं चंगा हो जाऊंगी। ஏசு கிட்ட போய் அவரை தொட்டா போதும் எனக்கு சரியாயிரும். यीशु के पास जाकर उनको छू लूंगी तो मैं चंगा हो जाऊंगी। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। விசுவாசம் ஏசு கிட்ட போனா சரியாயிரும். विश्वास है कि यीशु के पास जाऊंगी तो चंगा हो ஏன்னா அவ जाऊंगी। கிரியையில அவ கொண்டு வந்தா பாருங்க. लेकिन उसे उसने काम पे लेकर आया। கொண்டு வராம வீட்ல இருந்து अगर वो काम पे नहीं ले आई होती, घर पे ही बैठी होती तो ஏசுக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியும். यीशु को मेरे बारे में सब पता है। ஏசுக்கு என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சேன்னா நான் வீட்ல இருந்தேன்னா அவர் என்ன சரி பண்ணிடுவார். यीशु को सब पता है, इसलिए मैं घर पे बैठी रहूंगी तो वो मुझे चंगा कर लेंगे। அப்படி இருந்திருந்தால் ऐसा होती तो கிரியை இல்லாத விசுவாசம் क्रिया काम के बिना विश्वास செத்து போனது. मरा हुआ है। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு கிரியை கொண்டு வரா பாருங்க. देखो उसे वो काम पर लेकर आती है। அங்க போய் இயேசுவோட அந்த அந்த சால்வைக்கு லாஸ்ட் பாட்டு தொட்ட உடனே वहां जाके यीशु के वस्त्र के चोर अंत को छूते ही அவர் சுகமானாள். वो चंगा हो गई। அதே இடத்துல சுகமானாள். उसी जगह पर वो ठीक हो गई। அந்த இடத்துல நல்ல கவனிங்களோ என்ன காரியம். आप देखिए उस जगह पर ध्यान दीजिए। இயேசு சொல்லுகிறாரு यीशु कहते हैं யாரோ என்னை தொட்டார்கள். किसी ने मुझे छुआ, யாரோ என்னை किसी ने मुझे தொட்டார்கள். छुआ। அப்போ பேதுரு சொல்றாங்க இயேசுவே இங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த கூட்டத்தினோட எவ்வளவு பேர் உங்களுக்கு தொட்டு போயிருப்பாங்க. अब पतरस कहते हैं यीशु यहाँ पे तो बड़ी भीड़ है, अब इसमें हम कैसे पता लगा सकते हैं कि किसने आपको छुआ। நான் இயேசு சொல்கிறார் இயேசு சொல்றாரு यीशु कह रहे யாரோ என்ன தொட்டது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. अब जिसने छुआ वो अलग था। இயேசு உணர்ந்தார் यीशु ने एहसास किया அவளோட விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. उसका विश्वास किस प्रकार का था। ஜீசஸ் felt it. यीशु ने उससे एहसास किया। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு நீங்க எவ்வளவு விசுவாசம் வைத்தீங்க இயேசு உணர்வார். यीशु के ऊपर आप कितना विश्वास करते हो इसे यीशु एहसास करते அதை हैं। நீங்க செயல் கொண்டு வராம இருந்தீங்கன்னா उसे आप काम पर नहीं लेकर आओगे तो அதுக்கப்புறம் கிரியை இல்லாத விசுவாசம் उसके बाद क्रिया के बिना विश्वास செத்தது. मरा हुआ है। ஆமென் आमीन ஹல்லேலூயா. हालेलुया। இந்த அவளோட கிரியை என்னன்னு நம்ம பார்க்கறோம்னா यहाँ पर उसकी क्रिया क्या देखते அவ गए। இயேசு கிட்ட வந்தா. वो यीशु के पास आई। இயேசு கிட்ட வந்தா. यीशु के पास आई। அந்த கிரியை என்னன்னா இயேசு கிட்ட வந்தா. वो उसने क्या काम किया, यीशु के पास आई। யாராலும் முடியாத ஒரு காரியம், जो किसी से नहीं होता वो कार्य, யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியம் जो कोई कर नहीं सकता ऐसा कार्य அங்க நடக்குது. वहां पर हो ஒரு रहा है। அற்புதம் உண்டாகுது. एक अद्भुत हो रहा ஒரு है, அதிசயம் உண்டாகுது. एक आश्चर्य कर्म हो रहा है। காரணம் என்ன? कारण क्या, அவளுடைய கிரியை இயேசு கிட்ட வந்தது. उसका काम यीशु के पास आना। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। இந்த நேரத்துல நம்ம யோசிச்சு பார்ப்போமே इस जगह पर हम सोच कर நம்முடைய देखेंगे வாழ்க்கை நிறைய ஆசீர்வாதம் வராம போகுது காரணம் என்ன? हमारे जीवन में आशीर्वाद नहीं आने का कारण क्या है। நம்முடைய வாழ்க்கை கூட அநேக நேரத்துல நம்ம ஆசீர்வாதம் பெற போக முடியாம காரணம் என்னது? हमारे जीवन में कई बार हम आशीर्वाद प्राप्त नहीं कर पाते, इसका कारण क्या है। நம்ம ஒன்னு யோசிக்கிறோம் हम सोच कर देखते அது हैं, நம்மளால பெற முடியல. वो हम नहीं पा पाते। கை கெட்டினது வாய் கெட்டாத மாதிரி தான். अरे जो हाथ तक आया मुंह में नहीं मिला। ஆசீர்வாதம் அது மாதிரி நம்மளுக்கு வந்து போகுது. आशीर्वाद भी ऐसे हमारे हाथ तक आता है लेकिन मुंह तक नहीं आता। காரணம் என்னது? कारण क्या है, என்னது நம்ம யோசிச்சு பார்ப்போமா? इसे हम सोच कर देखेंगे। இயேசுவிட நம்ம தூரமா இருக்கிறோமா? यीशु से हम दूर है क्या, நம்ம இருதயம் அவரோட தூரமா இருக்குதா? हमारा हृदय उनसे दूर है क्या। அந்த ஸ்திரீ என்ன பண்ணாலும் பாருங்களேன். उस स्त्री उस महिला ने क्या किया। என்னதான் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, யார் என்ன தள்ளி விட்டாலும் பரவாயில்ல, இயேசு அவர்கிட்ட நான் ஓடுன எனக்கு எல்லாமே சரியாகும். अरे कुछ भी परेशानी आ जाए, कुछ भी समस्या आ जाए, मैं यीशु के पास जाऊंगी करके वो भाग कर आई। அவ அதனால தான் ஓடுனா. इसीलिए वो दौड़ी। அவர் தொட்டால் போதும் அவளோட விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. अब उसका विश्वास ये था कि मैं यीशु को छू लूंगी तो मैं ठीक हो जाऊंगी। அது கிரியையில கொண்டு வந்த பிறகு और उसे जब वो काम पर लेकर आई, யாராலும் செய்ய முடியாத காரியம் அந்த இடத்துல நடந்துச்சு. कोई कर नहीं सकता ऐसा कार्य वहां पर हुआ। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। உங்க வாழ்க்கை கூட உங்களை யாருமே செய்ய முடியாது, என்னால செய்ய முடியாது, நீங்க டயர்டா இருந்த ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா आपके जीवन में भी इस काम को कोई नहीं कर सकता है, अरे ये तो मैं नहीं कर पाऊंगा, ऐसे आप थक चुके हो तो இயேசு கிட்ட வாங்க. यीशु के पास आओ। இயேசு கிட்ட வாங்க. यीशु के पास आओ। இயேசு கிட்ட எப்படி வர முடியும்? यीशु के पास कैसे आ सकते हैं। நீங்களா யாரு? आप लोग कौन हो। விசுவாசிகள். विश्वासी। ஆமென் आमीन ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு கிட்ட எப்படி வர முடியும்? यीशु के पास कैसे आ सकते हो। ஜெபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் प्रार्थना करने के द्वारा, पवित्र शास्त्र को पढ़ने के द्वारा, அவரோட நேரத்தை பேசுங்க.
समय निकाल कर उनसे बात कीजिए, டைம் கொடுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. समय दीजिए, प्रार्थना कीजिए। இவ்வளோ மணி நேரம் உருவாக்குறாரு, 24 மணி நேரம் ஒரு நாள் தருகிறார் அவரு. देखो एक दिन में 24 घंटे वो आपको देते। அவர் இயேசு நம்மளும் தந்திருக்கிறாரு. यीशु ने हमें दिया है, நம்ம இயேசு தரமாட்டோமா? हम यीशु को नहीं देंगे क्या? ஆமென். आमीन, ஹல்லேலூயா. हालेलुया। டைம் படைத்த வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கலனா जिसने समय को बनाया उसी को हम समय नहीं देंगे तो அவ்வளவா நன்றி கட்டவங்களா மாறிட்டோம் நம்ம. क्या हम उतने ऐसे एहसान फरामोश हो गए क्या? ஆமென். आमीन, ஹல்லேலூயா. हालेलुया। பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, இயேசு கிட்ட போங்க, அவருக்கு நேரம் கொடுங்க, எல்லா ஆசீர்வாதமும் பின்னாடி வரும். यीशु के पास आइए, यीशु के पास आए, उनके साथ समय बिताइए, उनके साथ समय बिताए, सारा आशीर्वाद सारा आशीर्वाद आपके पीछे आएगा। आपके पीछे है. ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। விசுவாசம் எல்லாருக்கும் தான் இருக்குது. विश्वास सभी के अंदर के, நான் கிரி யாருக்குள்ள இருக்குது அதான் இம்பார்ட்டன்ட். लेकिन काम कौन करता है वही मुख्य है। ஸ்திரீக்கு இந்த ஸ்திரீக்கு கிரி என்னதான் இருந்துச்சு? अब ये स्त्री का काम क्या था? இயேசு கிட்ட போறது. यीशु के पास जाना। விசுவாசம் எல்லாருக்குமே தான் இருக்குது. विश्वास सभी के अंदर है। நம்ம யார் விசுவாசிகள்? हमारा नाम क्या है? विश्वासी है। அப்படின்னா விசுவாசிக்கிறவங்க தான் விசுவாசிகள். जो विश्वास करता है उसी को विश्वासी நான் बोल உங்களுக்கு सकते தெரியுமா हैं। உங்களோட பெரிய விசுவாசி யாருன்னு சொல்லிட்டு? लेकिन मैं आपको बताऊं कि आपसे भी बड़ा विश्वासी कौन है? உங்களோட ரொம்ப பெரிய விசுவாசி யார் தெரியுமா? आपसे भी बड़ा विश्वासी कौन है पता है क्या? சாத்தான் தான் இருக்கிற ரொம்ப பெரிய விசுவாசி. शैतान ही इसमें बहुत बड़ा विश्वासी है, ஏன்னா அவன் விசுவாசிக்கிறான், இயேசு உயிரோட இருக்கிறார், ஆனா அவன் பயந்து இருக்கிறான் எப்பவுமே. क्योंकि वो विश्वास करता है कि यीशु जीवित है, इसलिए वो डर कर रहता है। 18 வசனத்தை யாராவது வாசிங்க. யாக்கோபு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். याकूब का पत्री दूसरे अध्याय का 18वां वचन कोई भी पढ़िए। ஆ, 19வது வசனம். 19 वचन। பிசாசுகளும் விசுவாசத்தை நடுங்குகின்றனர். अब देखो शैतान दुष्ट आत्मा भी विश्वास करके कांपते हैं, थरथराते நீங்க हैं। விசுவாசின்னு சொல்றீங்களே, आप विश्वासी करके कहते हो, சாத்தானும் விசுவாசிக்கிறான். अरे शैतान भी विश्वास करता है, உங்களோட பெரிய விசுவாசி யாரு பின்ன? तो फिर आपसे भी बड़ा विश्वासी कौन है? சாத்தான். शैतान। ஆமென். आमीन। ஏன்னா நம்மளுக்கும் அவனுக்கு வித்தியாசம் என்னது? तो हमारे और उसके बीच में फर्क क्या है? அவன் கிரியில கொண்டு வர மாட்டான், वो काम में नहीं लेकर आएगा, அவன் தேவன் கிட்ட போக மாட்டான். वो परमेश्वर के पास नहीं जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம கிரியில கொண்டு வந்த தேவன் கிட்ட போனா लेकिन हम काम पे लाएंगे, जब परमेश्वर के पास आएंगे அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுது. उसी समय आशीर्वाद होता है। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ரெண்டாவது ஒரு பாயிண்ட பாப்போம். दूसरा हम एक पॉइंट So, देखेंगे। முதல் பாயிண்ட் தேவன் கிட்ட போறது. तो पहला पॉइंट जो है परमेश्वर के पास आना। ரெண்டாவதா பாப்போம். दूसरा हम देखेंगे 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38வது வசனம். पहले राजा का 18वें अध्याय का 32वां वचन। First Kings chapter 18 verse 38. पहले राजा का 18वें अध्याय का 38वां वचन। அப்பொழுது கர்த்தர் இடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது. तब यहोवा की आग आकाश से प्रकट हुई और होम बलि को लकड़ी और पत्थरों और धूल समेत भस्म कर दिया और गड्ढों में का जल भी सुखा दिया। இந்த நம்ம நல்லா கவனிக்க போறோம். इस जगह को हम ध्यान से இப்போ देखेंगे। எலியா வந்து இந்த இடத்துல एलिया यहाँ पर ஆகாப் ராஜா சந்திக்கிறாரு. आहाब राजा से मुलाकात ஆகாப் करते ராஜா हैं। சொல்றான், आहाब राजा कहता है, நீ தான் இஸ்ரவேலை கலங்க கொண்டு வருகிறனா இருக்கிறன்னு. अरे तू ही इस्राएलियों को जो के घबराहट में लेकर आता है। இஸ்ரவேல் மக்கள் அந்த நேரத்துல பாவம் செய்து கொண்டிருக்காங்க. इस्राएल लोग तभी पाप कर रहे இந்த हैं பாலை வந்து பாகால அவங்க வந்து வணங்கி கொண்டிருக்காங்க. और बागाल को जो के दंडवत कर रहे हैं। சோ இங்க இந்த சிலையை வணங்கி கொண்டிருக்கிறது ரொம்ப பெரிய பாவம் இது. अब देखो मूर्तियों को जो दंडवत करते पूजा करते बड़ा पाप है। அதனால எலியா வந்து சொல்றாரு, நீங்க ரொம்ப பாவம் செய்றீங்கன்னு சொல்லிட்டு. इसीलिए एलिया आकर उनसे कहता है, तुम सभी पाप कर रहे हो। ஆகாப்
சொல்றாரு, आहाब कहता है எலியா நீ வந்து இஸ்ரேல்ல ரொம்ப கலகம் கொண்டு வர. "ए एलिया देख तू ही इसराइलियों को जो घबराहट में ला रहा அப்போ है." எலியா சொல்றாரு, तो एलिया कहता है ஆஹாப் நீனும் உன்னுடைய ஃபேமிலி உன்னோட தகப்பனார் எல்லாரும் தான் கலகம் கொண்டு வரீங்க. आहाब तू तेरा परिवार तेरे पिता अगर यही जो इसराइल को घबराहट में ला रहे हैं, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு கொண்டு வந்து பாகாலை நீங்க வணங்கி கொண்டு இருக்கிறீங்களேன்னு. बागाल के भविष्यद्वक्ताओं को ले आकर बागाल को आप दंडवत कर रहे हो। படைத்தவரை மறந்துட்டீங்களான்னு கேக்குறாரு. जिसने तुम्हें बनाया उसे भूल गए क्या? ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இங்க பாருங்களேன், ஒருத்தன் கண்டிக்கும் போது ஆஹாபால தாங்க முடியல, நீ கலகம் பண்றேன்னு சொல்றாரு. अब देखिए यहाँ पर एक व्यक्ति जब दूसरे को डांट रहा है तो उसकी गलती को एहसास नहीं कर रहा है, लेकिन उल्टा जवाब दे रहा है कि तू ही घबराहट में ला रहा है। ஹல்லேலூயா, हालेलुया। அப்போ எலியா சொல்றாரு, तो एलिया कहते हैं நீ கொண்டா, ले क्या? நீ உன்னோட 450 பாகால் தீர்க்கதரிசிகள் கொண்டா. तू तेरे 450 बागाल भविष्यद्वक्ताओं को तू लेकर आ, அக்கா 400 அஷேரா தீர்க்கதரிசிகள் கொண்டா. और 400 अशेरा के भविष्यद्वक्ताओं को लेकर आ। எல்லாரும் வரட்டும், सभी जनाए நாங்க பலியிட போறோம். हम वेदी में बलि चढ़ाएंगे। அவங்க பலிபீடத்தை கெட்டுனாங்க. वो वेदी को बांधे, பலியிடத்துல விறகு வச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு எரும மாட்டை வந்து அந்த எருதை வந்து கொண்டு வந்து வெட்டினாங்க. अब देखो वेदी को बांध कर रखकर उस पे लकड़ियां बिछाने के बाद उसके ऊपर जो एक बैल को ले आकर काट के टुकड़ा टुकड़ा करके रख दिए, ஏன்னா அந்த இடத்துல கொளுத்த கூடாது, लेकिन इस पे आग नहीं लगाना அந்த है। பலிபீடத்துல கொளுத்த கூடாது. इस वेदी के ऊपर जो काट के टुकड़े टुकड़े रखे उसके ऊपर आग नहीं लगाना இப்போ है। எலியா ஒரு சேலஞ்ச் கொடுக்கறாரு. अब एलिया नबी एक चुनौती दे रहे हैं, நீங்க பாகால் தீர்க்கதரிசி, நீங்க பாகால்ட்ட இருந்து கேளுங்க, तुम बागाल भविष्यद्वक्ता हो ना, तुम तुम्हारे बागाल देवता से पूछो, உங்க கடவுள்கிட்ட கேளுங்க அவர் வந்து மேல இருந்து அக்கினி இறக்குறாரா இல்லையான்னு. तुम्हारे देवताओं से पूछो कि वो आकाश से अग्नि आग को भेजता है कि नहीं। நீங்க தான் நிறைய பேர் இருக்கிறீங்களே, நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க. तुम तो बहुत ज्यादा लोग हो, तो तुम ही पहला शुरू करो। அவங்க காலையில ஆரம்பித்தார்கள். वे सुबह शुरू किए, பலிபீடத்தை கெட்டி அதுக்கு மேல விறகு வச்சு அந்த பலியும் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. वेदी को बांध के खड़ा किए, उसके ऊपर लकड़ियां रखी, उसके ऊपर जो बैल को काट कर टुकड़ा टुकड़ा करके रख दिए। 450 பேருமே பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் சேர்ந்து பாகால கேட்க ஆரம்பிச்சாங்க, மேலேருந்து அக்னி தாங்கன்னு சொல்லிட்டு. अब ये 450 बागाल के भविष्यद्वक्ता जो है प्रार्थना करने लगे कि ये बागाल ऊपर से आग को भेज, आग को भेज, आग को भेज। இங்க நடனம் ஆடுறாங்க, கத்துறாங்க, அதுக்கப்புறமா அழுறாங்க. और ये नाच रहे हैं, फिर जो है चिल्ला रहे हैं, प्रार्थना कर रहे, फिर रो भी रहे हैं। அக்க மதியானம் ஆயிடுச்சு, दोपहर हो गया, சாயங்காலம் ஆயிடுச்சு. शाम हो गया। அதுக்கப்புறமா எலியா சொல்றாரு, उसके बाद एलिया आकर कहते இன்னும் சத்தமா கத்துங்க, और ऊंची आवाज में चिल्लाओ, இன்னும் சத்தமா அழுங்க. और चिल्ला चिल्ला करो। அவர் வெளியே எங்கேயா போயிருப்பாரு, शायद बागल कहीं घूमने गए होंगे, இல்லாட்டி அவர் தூங்கிட்டு இருப்பாரு. நல்லா சத்தமா கத்துங்க. नहीं तो वो सो रहे होंगे, उनको जगाओ। அமேன், आमीन, அமேன், आमीन, ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப கூட அங்க இருந்து அக்கினி வரவே இல்ல. तब भी वहां से अग्नि नहीं आई। அமேன், आमीन, ஹல்லேலூயா. हालेलुया। நான் எலியா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை செய்யறாரு பாருங்க. एलिया भविष्यद्वक्ता एक कार्य कर रहे, அந்த இடத்துல விறகு வைத்திருக்காரு. उस वेदी पर लकड़ियां को रखी गई। முதல் ஸ்டெப்பாக பலிபீடத்தை கெட்டுறாரு. पहला कदम जो उठाते हैं वो वेदी को बांधते गए। ஹல்லேலூயா. हालेलुया। 12 கற்கள் எடுத்து பலிபீடத்தை கெட்டாரு. 12 पत्थर उठाकर वेदी को बांध कर खड़ा करते, பலிபீடத்தை கெட்டி அதுக்கு மேல விறகு வைத்து वेदी को बांध कर उसके ऊपर लकड़ियां रखकर அதுக்கு மேல பலியை வைத்தார். उसके ऊपर उस बैल को रख दिए। அங்க சொல்றாங்க, நீங்க 3 கேலன்ஸ் 3 கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் கொண்டு வந்து ஊத்துங்க. अब वो कहते 3 मटके भर के जो पानी वो लेकर आकर यहाँ पर उंडेल दो। அந்த 3 பானை ஃபுல்லா தண்ணி எடுத்து நீங்க ஊத்துங்க இதுக்கு மேல. अब वो तीनों मटके से जो बड़े मटके के पानी थे वो सब इसके ऊपर डाल दो। ஏன்னா அவர் காட்ட விரும்பினாரு, நானும் கொளுத்துனா இது எரிய போறது இல்லை, ஏன்னா தண்ணி எல்லாம் இருக்குது இல்ல. क्योंकि वो यह साबित करना चाहते थे कि मैं आग जलाऊंगा तो भी नहीं जलेगा कर। அதே போலதான் அவர் அந்த இடத்துல முழங்காலிட்டார், பலிபீடத்துக்கு முன்பாக முழங்காலிட்டார். अब उसी के साथ उस वेदी के आगे वो घुटना टेके அக்க ஒரு ஜெபம் பண்ணாரு. और एक प्रार्थना किए, ஆண்டவரே परमेश्वर நீர் தான் மெய்யான தேவன் சொல்லி அறிந்து கொள்ளும்படியாக आप ही सच्चे परमेश्वर है, इसे ये लोग जानने के लिए மேலிருந்து உம்முடைய அக்கினி நீங்க இறக்குங்க. आकाश से आग को भेजिए। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அக்கினி அவர் கேட்ட உடனே अग्नि की वो मांग करते ही மேலிருந்து ஒரு அக்கினி விழுந்துச்சு. आकाश से एक अग्नि गिरी, அது சர்வாங்க தகன பலியையும் वो होम बलि को, விறகுகளையும் लकड़ी को, கற்களையும் पत्थरों को மண்ணையும் और मिट्टी धूल को பச்சித்தது. भस्म कर दी। அதுங்க தண்ணி ஊத்துறாங்க பாத்தீங்களா, उन्होंने जो पानी डाला था ना, ஒரு வாய்க்கால் அந்த இடத்துல உருவாயிட்டு वहां पर एक गड्ढा खोदा था, उसमें जो पानी भरा हुआ அது था ஃபுல்லா நக்கி போட்டது. वो पूरा जो है सुखा दिया। அந்த இடத்துல எதுவுமே இல்லாம எரிஞ்சு போச்சு. अब ऐसा बन गया
वहां पे कुछ भी नहीं था, सब सूख गया। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। இந்த இடத்துல அவர் விசுவாசித்தார் எலியா. इस जगह पर एलिया ने विश्वास किया। நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன்னா அவர் நிச்சயமா அவருடைய மகிமைக்காக அவர் இறக்குவார். मैं परमेश्वर से मांगूंगा तो निश्चय उसकी महिमा के लिए वो आएंगे। அந்த மகிமைக்காக அவர் வானத்துல இருந்து நெருப்பு தருவார். அவர் இந்த விசுவாசத்தோட இருந்தார். उनकी नाम की महिमा के लिए वो आकाश से अग्नि भेजेंगे करके विश्वास के साथ थे। அந்த விசுவாசத்தை முதல் படியாக பலிபீடத்தை கட்டினார் அவர். वो विश्वास का पहला कदम उन्होंने वेदी को बांध के खड़ा किया। ஹல்லேலூயா हालेलुया। நம்முடைய வாழ்க்கை பலிபீடம் என்னது? हमारे जीवन की वेदी क्या है? ஆமென். आमीन। வர்ஷிப், आराधना, அவளை ஆராதிக்கிறதா நம்மளுடைய பலிபீடம். उनकी आराधना करना ही हमारी वेदी है। அவரை ஆராதிக்கும் போது, उनकी आराधना करते அவரை समय, ஆராதிக்கும் போது उनकी आराधना करते समय மேல இருந்து அக்கினி இறங்கிச்சு. स्वर्ग आकाश से अग्नि उतरी। அவர் ஆராதிக்கும் போது उनकी आराधना करते மேல समय இருந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். ऊपर से पवित्र आत्मा उतरेंगे। எதுவுமே இல்லாமல் பச்சித்து போட்டது பாத்தீங்களா? देखो कुछ नहीं बचा, सबको भस्म कर दिया ना। உங்களுடைய பழைய வாழ்க்கை, आपके पुराने जीवन, உங்களுடைய பாவம், आपका पाप, உங்களுடைய சாபம், आपका श्राप, உங்களுக்கு எதிராக பிசாசுடைய கட்டுகள் आपके विरोध जो शैतान के बंधन गए, எல்லாத்தையும் பச்சித்து போடும். सबको भस्म कर देगा। விசுவாசிங்க கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். विश्वास करने वाले अच्छे से ताली बजाकर परमेश्वर का धन्यवाद कीजिए। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। அந்த இடத்துல பார்க்கும் வசனம் 39 வசனத்தை பார்க்கிறோம் நம்ம. अब 39 वचन हम देखेंगे। ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகக்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். यह देख सब लोग मुंह के बल गिरकर बोल उठे, यहोवा ही परमेश्वर गए, यहोवा ही परमेश्वर गए। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। இந்த இடத்துல தேவன் நாமம் மகிமைப்படுது. इस जगह पर परमेश्वर के नाम की महिमा हो रही है। எலியா அந்த இடத்துல பலிபீடத்தை கெட்டாம एलिया यहाँ पर वेदी नहीं बांधा होता அவன் உட்கார்ந்து ஜெபிக்காம இருந்திருந்தால் और घुटने टेक के प्रार्थना नहीं किया होता तो என்ன இருக்கும்? क्या हुआ होता? இறங்கி இருக்குமா? आग उतरी होती क्या? அக்னி இறங்கி இருக்குமா? अग्नि आकाश से उतरी होती அங்க क्या? விறகு கெட்ட வச்சிட்டதுக்கு அதுக்கு மேல பலி மட்டும் வச்சிட்டு वो लकड़ी उसके ऊपर रखकर उसके ऊपर से उस बैल को काट कर रखकर சைடுல போய் ஒரு கல்லுக்கு மேல கால் போட்டு இயேசு பார்த்து பாரு அப்படி சொல்லி உட்கார்ந்திருந்தா बगल में जाके एक पत्थर के ऊपर बैठकर एक पैर के ऊपर पैर रखकर हाँ परमेश्वर देख लेंगे करके बोले होते तो அந்த இடத்துல அக்னி இறங்கி இருக்குமா? उस जगह पर आग उतरी होती क्या? அந்த இடத்துல ஃபார்முலா ஒரு பலிபீடத்தை கெட்டி वहां पर एक फॉर्मूला, एक नियम अनुसार की एक वेदी बांधकर அந்த இடத்துல முழங்காலிட்டு ஜெபிக்க वहां पर घुटने टेक के प्रार्थना करने ஆண்டவர்ட்ட கேட்டார், परमेश्वर से मांगे அக்னி இறக்குங்கப்பா, आग को भेजिए உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக, आपके नाम की महिमा के लिए, உம்முடைய நாமம் பிரஸ்தாபிக்கப்படுறதுக்காக आपका नाम प्रस्ताव होने के लिए அக்னி இறக்குங்க. आग को भेजिए। கேட்ட உடனே மேல ஒரு அக்னி இறங்குச்சு. अब ऐसा प्रार्थना में मांगते कि आकाश से एक आग उतरा। விசுவாசத்துடன் ஒரு கிரியை विश्वास करने वाले का कार्य, ஒரு அக்னி இறங்குச்சு. एक अग्नि उतरा, எல்லாத்தையும் பச்சித்து போட்டது. सभी को जला के भस्म कर दिया। இப்போ நம்ம நிறைய பேர் விசுவாசின்னு சொல்றோமே, अब हम हमारे जीवन में विश्वासी करके कहते हैं ना, அந்த அக்னி நமக்குள்ள இருக்குதா? वो अग्नि हमारे अंदर है क्या? ஆமென் आमीन ஆமென். आमीन। அக்னி நமக்குள்ள இல்லைன்னா वो आग अग्नि हमारे अंदर नहीं है तो அந்த இடத்துல பார்க்கிறோம் அக்னி இறங்கப்படினால தான் எல்லாரும் சொன்னாங்க கர்த்தரே தெய்வம் என்று. वहां पर अग्नि आग उतरने के बाद ही सभी ने कहा कि यहोवा ही परमेश्वर है, यहोवा ही परमेश्वर है। இந்த நாட்களும் நிறைய பேர் கர்த்தர் தெய்வம் சொல்லி பார்க்க முடியாததுக்கு காரணம் என்ன? इन दिनों में कई सारे लोग परमेश्वर ही परमेश्वर करके देख नहीं पाने का कारण क्या है? நமக்குள்ள அந்த அக்னி இல்லாம இருக்குதா? हमारे अंदर वो अग्नि नहीं है क्या? ஆமென் आमीन ஆமென். आमीन। அந்த அக்னி இறங்கும் போது वो अग्नि आग उतरते समय எல்லோரும் பார்ப்பார்கள், सभी जन देखेंगे, எல்லோரும் சொல்லுவாங்க கர்த்தரே தெய்வம் என்று அவங்க முழங்குவார்கள். सभी जन कहेंगे यहोवा ही परमेश्वर है। இப்போ கர்த்தருடைய நாமம் மகிமை படாம இருக்க காரணம் என்னது? अब परमेश्वर के नाम महिमा नहीं पाने का कारण क्या है? நம்ம தான் காரணம். हम ही कारण है। நம்ம தான் அக்னி இறக்காம இருக்கிறோம். हम ही आग को अभी तक नहीं उतरा है। அங்கிருந்து அக்னி ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியா தான் இருக்குது. वहां से आग आने के लिए तैयार है, நம்ம தான் கீழே இறக்காம இருக்கிறோம். लेकिन हम ही उसे नीचे उतार नहीं रहे। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। முழங்கால் இட்டு
घुटने टेक कर பலிபீடத்தை கெட்டி वेदी को बांध कर அவர் ஆராதிக்கும் போது उनकी आराधना करते समय அக்கினியை கேளுங்க, अग्नि आग को मांगिए, என் மேல ஒரு அக்கினி ஊற்றுங்க ஆண்டவரே, मेरे ऊपर आपके अग्नि को ढेलिए, பரிசுத்தாவியை எங்க மேல நீ ஊற்றுங்க அப்பா. पवित्र आत्मा को हमारे पर ढेलिए. அவர் ஊற்றும் போது वो ढेलते समय எல்லாரும் பார்ப்பாங்க, கர்த்தரே தெய்வம் என்று சொல்வார்கள். सभी देखेंगे और कहेंगे यहोवा ही परमेश्वर நீங்க है. தான் சாட்சியா நிப்பீங்க அந்த இடத்துல. और आप लोग वहां पे गवाही बनकर खड़े रहोगे. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். परमेश्वर के नाम की महिमा. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, பலிபீடத்தை கெட்டுங்க, கர்த்தரை ஆராதிங்க, அவருடைய நாமம் மகிமைப்படும். वेदी को बांधिए, वेदी को बांधिए, उनकी आराधना कीजिए, उनकी आराधना कीजिए, उनके नाम की महिमा होगी. उनके नाम की महिमा होगी. ஹல்லேலூயா. हालेलुया. மூன்றாவது ஒரு பாயிண்டா பார்ப்போம். तीसरा पॉइंट हम சோ देखेंगे. ரெண்டாவது பாயிண்ட் பலிபீடத்தை கெட்டுங்க. दूसरा पॉइंट ये था कि उसने आके वेदी को बांधा. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? पहला पॉइंट क्या था? தேவனிடத்தை கிட்ட நெருங்குறது. परमेश्वर के पास आना. ரெண்டாவது பலிபீடத்தை கெட்டுறது. दूसरा वेदी को बांधना. மூன்றாவது ஒரு கிரியை பார்ப்போம். तीसरा एक क्रिया देखेंगे. யோனா இந்த புஸ்தகம் योना का पुस्तक 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். तीसरे अध्याय का 7वां वचन. Jonah chapter 3 verse 7. योना का 3 अध्याय का 7वां वचन. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணய பண்ணின கட்டளையாகிய நினிவே எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பார்த்திருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் போதும். राजा ने प्रधानों से सम्मति लेकर निनेवे में इस आज्ञा का ढिंडोरा पिटवाया कि क्या मनुष्य, क्या गाय बैल, क्या भेड़ बकरी या और पशु कोई कुछ भी ना खाए, वे ना खाए और ना पानी पिए. இந்த இடத்துல பார்க்கிறோம், इस जगह पर देखते गए நினிவே மக்கள் வந்து निनेवे के लोग பாவம் செய்தபடினால், पाप की इस वजह से, அவங்க பாவம் செய்தபடினால் அவங்க 40 நாள் அவங்க அழிந்து போகிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. अब पाप करने की वजह से 40 दिन में उनका शहर पूरा नाश होने वाला है. ஆண்டவர் சொல்கிறார், நான் 40 நாள் நினிவே அழிக்க போறேன், யோனா நீங்க அவங்கள்ட்ட போன்னு சொல்லி. और परमेश्वर कहते हैं मैं 40 दिन में इस निनेवे को नाश करने वाला. योना तू वहां उस निनेवे के शहर में तू जा. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நம்ம யோனா பத்தி பார்த்தோம். थोड़े ही दिन पहले हम योना के बारे में हम देखे. யோனா வந்து கீழ்ப்படியாம தர்ஷீஸ்க்கு போவான். योना बात नहीं मानते और दर्शीश की तरफ जाते அங்க हैं. தர்ஷீஸ்ல போகும்போது படகுல புயல் அடித்தது. अब दर्शीश में जाते समय उस जहाज में जो है आंधी आई. அதுக்கப்புறமா அவரை தூக்கி கடல்ல போடுறாங்க. उसके बाद उन्हें उठाकर समंदर में डालते हैं. கடல்ல போட்டப்ப மீன் வந்து அவரை அப்படி முழுங்கிடுச்சு. समंदर में डालने के बाद एक बड़ी मछली आई और उनको निकल गई. அதுக்கு மீன் முழுங்கின பிறகு 3 நாள் அவர் வந்து யோனா வந்து ஜெபிக்கிறார் உள்ள. अब मछली उन्हें निकलने के बाद वो 3 दिन मछली के पेट में से प्रार्थना करते गए. ஞாபகம் இருக்கா? 3 days of preparation. आपको याद है क्या? 3 दिन की तैयारी. அங்க 3 days சுவிசேஷம். उसके बाद 3 दिन का सुसमाचार. ஆமென். आमीन. அவர் நினிவேக்கு வந்தார். वो निनेवे को आए. 3 நாள் சுவிசேஷத்தை அறிவித்தார். 3 दिन सुसमाचार प्रचार किए. உங்களுடைய பாவத்துல நீங்க திரும்புங்க. तुम्हारे पापों से तुम मन फिराओ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு அழிவு வருதுன்னு சொல்லிட்டு तुम्हारे लिए नाश आ रहा है இப்போ करके. நினிவே மக்கள் எதை விசுவாசிக்கிறாங்க பாருங்க. अब निनेवे के लोग क्या विश्वास कर रहे? இவ்வளவு நாளா அவங்க தாகுனை வழங்கி கொண்டிருந்த மக்கள் अब तक वो दागो नामक मूर्ति की पूजा कर रहे थे. இப்போ யோனா வந்து சொன்ன பிறகு अब योना आकर कहने के बाद அவங்களுக்கு அழிவு உண்டாக போகுது 40 நாள்ல. अरे 40 दिन के अंदर ये शहर जो है बर्बाद होने वाला है. ஒரு பேட் நியூஸ் அவங்க விசுவாசிக்கிறாங்க. एक बुरी खबर वो सुनते हैं. ஆமா, எங்களுக்கு அழிவு உண்டாக போகுது. हाँ, हम तो बर्बाद नाश होने वाले हैं. அவங்களால விசுவாசிக்க ஏன் முடிஞ்சு தெரியுமா? और ये से वो विश्वास कैसे के पता है क्या? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் பாவம் செய்றேன்னு சொல்லிட்டு. क्योंकि उन्हें ये बात पता थी कि वो खुद पाप कर रहे हैं. அந்த அந்த உணர்வு இல்லாம இருந்துச்சுன்னா, अगर ये एहसास उनके अंदर नहीं होता तो நாங்க அழிய போறது இல்ல, நாங்க நல்லா தானே செய்றோம். अरे हम क्यों नाश होंगे, हम तो अच्छा काम कर रहे हैं. நினிவே மக்களுக்கு ஒரு உணர்வு உண்டாச்சு, நாங்க பாவம் செய்றோம். अब निनेवे के लोग को ऐसा एहसास हो गया कि यार हम तो पाप कर रहे நாங்க हैं. தப்பு செய்றோம்னு சொல்லிட்டு உணர்வு உண்டாகணும்னு हम गलती कर रहे करके एहसास करते ही அதுக்கப்புறமா இதை கேட்டவர்கள் इससे जो सुने அவங்க சாக்கை உடைத்து கொண்டார்கள்.
उन्होंने जो एक घोनी को पहन लिया, அவர் எல்லா மக்களும் சாக்கை உடைத்து கொண்டார்கள். सारे लोग जो के टाट घोनी को पहन लिए। அங்க ராஜாவும் சாக்கை உடைத்து கொண்டார் அவர். अब वहाँ के राजा जी भी घोनी टाट को ओढ़ लिए। ஹல்லேலூயா. हालेलुया। அங்க ராஜா சொல்லுகிறாரு, अब राजा कहता है யாருமே कोई भी சாப்பிடக்கூடாது. खाना नहीं खाएगा। மூச்சு விடுற யாரா இருந்தாலும் अरे सांस छोड़ने वाला लेने वाला कोई भी प्राणी क्यों ना हो, நீங்க ருசி பார்க்க கூடாது. आप लोग टेस्ट स्वाद नहीं चखने का। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கம்ப்ளீட்லா அந்த இடத்துல பாருங்க, वहां पे देखिए पूरी तरह ராஜா தன்னுடைய ராஜ வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு राजा अपने राजकीय वस्त्र को उतार कर அந்த இடத்துல தன்னை தாழ்த்தி, अपने आप को नीचा दीन कर कर, எனக்கு அழிவு உண்டாக போகுது, अरे मैं नाश होने वाला हूँ, நான் ராஜா தான் நான் தப்பிக்க மாட்டேன் இதுல இருந்து. मैं राजा हूँ करके मैं नहीं बच सकता। ஆமென். आमीन। தன்னுடைய உடையை எடுத்துக்கொண்டு अपने वस्त्र को उतार कर, அந்த சாக்கு உடையை போட்டுக்கொண்டு गोनी के वस्त्र को पहनकर அவர் சொல்கிற எல்லாரும் ஃபாஸ்டிங் இருங்க. वो कहता है सभी जन उपवास रहो। ஆமென். आमीन। தேவன் மனம் திரும்பினால் परमेश्वर भी मन फिराए, நம்ம ரட்சிக்கப்படுவோம். अगर परमेश्वर मन फिरे तो हम उद्धार पाएंगे। அவங்க உயிர் தப்புனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? उनका जान बचने का कारण क्या நம்ம है? கடைசியா பார்க்கிறோம், நினிவே மக்கள் வந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். हम अंत में देखते हैं कि निनवे के लोग बच जाते हैं। அவங்க தப்பித்துக் கொள்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? वो बच निकलने का कारण क्या है? ஆமென். आमीन। தன்னை தாழ்த்தி अपने आप को दीन कर कर அங்க ஃபாஸ்டிங் பண்ணாங்க. वे उपवास किए। This is the power of fasting. यही उपवास की शक्ति है। நம்மளோட உயிரை கூட தப்பித்துக் கொள்ளலாம். हमारी जान से हम बच सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। என்ன ஒருவேளை சாப்பிடாம இருக்குது? क्या एक बात नहीं खाएंगे? एक काम हो। தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது விசுவாசிக்கணும். परमेश्वर का मनुष्य हालेलुया। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க விசுவாசித்து அவங்க கீழ்ப்படிந்தார்கள். वे वो विश्वास करके उस बात को माने। ஆமென். आमीन। தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது விசுவாசிக்கணும். परमेश्वर की बात को सुनते समय विश्वास करना है, அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். उसके में अर्पण करना है। ஆமென். आमीन। அவங்க தேவனுடைய வார்த்தை கேட்டு அவங்க விசுவாசித்தார்கள். वे परमेश्वर की बात को सुनकर विश्वास किए, அதுக்கு அர்ப்பணித்தார்கள். उसके लिए अर्पण किए। அங்க அந்த இடத்துல அர்ப்பணம் செய்யாம இருந்தா, उस जगह पर वो अर्पण नहीं किए होंगे तो, கீழ்ப்படியாம இருந்தா बात नहीं माने होते तो என்ன இருக்கும்? क्या हुआ होता? நினிவே பட்டணம் ஃபுல்லா அழிந்து போயிருக்கும். निनेवे का नगर पूरा नाश हो गया होता। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ கூட நம்ம தேவனோட வசனத்தை அடிக்கடி கேட்கிறோம். अभी हम परमेश्वर का वचन तब बार बार सुनते हैं, அவருடைய வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்கிறோம். उस वचन को बार बार सुनते हैं, கீழ்ப்படிகிறோமா? बात मानते हैं क्या? ஆமென். आमीन। இங்கிருந்து வெளியே காலை எடுத்து வெளியே வச்ச உடனே यहाँ चर्च से बाहर पैर उठा के रखते ही எங்க அந்த delete பட்டன் வருதுல்ல, delete ஆயிரும் எல்லாம். अब ये कहाँ से डिलीट करते हो? बटन आता है पता नहीं, डिलीट कर देते हो। வீட்டு போய் சாப்பிட்ட நேரத்துல घर पे जाके खाना खाते वक्त நீ சர்ச்சு போகணுமா? आज चर्च गए थे क्या?
அமேன். आमीन ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது परमेश्वर का वचन सुनते समय அது கேட்டு उसे सुनकर இதயத்துல வைத்துக்கொண்டு हृदय में रखकर விசுவாசத்தோட கீழ்ப்படியுங்கள். विश्वास के साथ बात मानिए அமேன். आमीन ஹalleluya. Hallelujah. இங்க செய்த கிரியைகளை பார்த்தோமா? पर मैं एक कार्य को देखे क्या இங்க செய்த கிரியைகளை ஒன்று அவங்க கீழ்ப்படிதார்கள். इन्होंने जो कार्य किया उसमें देखोगे तो उन्होंने पहला बात माना எதுக்கு? அவங்க எதை கெட்ட நியூஸ் கேட்டாங்க, தேவனோட வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிதார்கள். किसे परमेश्वर की बात पे वो ரெண்டாவது தாழ்த்து அவங்க உபவாசம் பண்ணாங்க. दूसरा वो दीन रहकर उपवास किए அமேன். आमीन ஹalleluya. हालेलुया இன்று நம்ம தேவனோட வசனத்தை கேட்கிறோம். आज हम परमेश्वर के वचन को सुनते हैं முதல் பாயிண்டாக பார்க்கிறோம். पहला पॉइंट हम देखते हैं விசுவாசிகள் எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க தான். विश्वासी सभी विश्वास करते हैं சாத்தானும் விசுவாசிக்கிறான். शैतान भी विश्वास நான் करता है உங்களுக்கும் சாத்தானுக்கும் வித்தியாசம் என்னது? लेकिन आपके और शैतान के बीच में फर्क अंतर क्या है கிரியையில கொண்டு வரணும். நம்ம कार्य में लेकर आना के கிரியையில விசுவாசம் இருந்தாதான் हमारे विश्वास में क्रिया कार्य होगा तो ही அது உயிருள்ளதா இருக்கும். वो जिंदा रहेगा அமேன். आमीन ஹalleluya. Hallelujah. முதல் பாயிண்டாக பார்த்தோம் நம்ம पहला पॉइंट हमने देखा தேவனோட கிட்ட நெருங்குறது. परमेश्वर के पास आना அந்த ஸ்திரீ ஆனவள் அவர் தேவனிடத்து கிட்ட நெருங்கினா वो स्त्री परमेश्वर प्रभु यीशु के पास आई அவர் கிட்ட போனா எனக்கு போதும், उनके बगल पास जाऊंगी तो मैंने काफी அவரை है। தொட்டா எனக்கு போதும். उनको छूंगी तो मैं चंगा हो जाऊंगी இயேசு எப்பவுமே நம்ம கிட்ட வைத்துக் கொள்வோம். यीशु को हमेशा हमारे पास में रख लेंगे எப்பொழுது நம்ம கிட்ட வைத்துக் கொள்ளும் போது हमेशा उन्हें अपने पास रखते समय அவர் நம்மளுக்கு அதிசயமான காரியங்களை செய்வார், वो हमारे लिए आश्चर्य काम करेंगे அற்புதமான காரியங்களை செய்வார். अद्भुत का कार्य करेंगे ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया யோசிச்சு பார்ப்போம், நம்ம தேவனுடைய தூரமா இருக்கிறோமா? और सोच के देख कि आप परमेश्वर से दूर हो क्या நான் வாழ்க்கையில நிறைய காரியத்தை யோசிக்கிறேன், जीवन में कई कार्य सोचता हूँ நான் நடக்க மாட்டேங்குது, எதுவும் நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது. लेकिन कुछ भी अच्छा काम नहीं हो रहा இயேசு கிட்ட வாங்க, यीशु के पास आइए அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். वो सब कुछ देख लेंगे யெகோவா ஹீரேயா இருக்கிற தேவன், அவர் वो यहोवा हीरे गए தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறார். जरूरतों को पूरा करते அது गए தேவைகளை அறிந்திருக்கிறார். हमारे जरूरतों को अच्छे से जानते गए உங்களுடைய விசுவாசத்தை அவர் தெரிந்து வச்சிருக்கிறாரு. आपके विश्वास को भी कैसा है वो जानते गए அமேன். आमीन இயேசு கிட்ட வாங்க, यीशु के पास आइए அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். वो सब कुछ देख लेंगे இரண்டாவதா பார்த்தோம், दूसरा हमने देखा இரண்டாவது கிரியாக दूसरा क्रिया பலிபீடத்தை கெட்டுறது. वेदी को बांधना பலிபீடத்துல கெட்டி वेदी को बांध कर ஆராதித்து आराधना करके ஜெபிக்கும் போது प्रार्थना करते वक्त அக்னி வந்துச்சு. अग्नि आया நம்ம வாழ்க்கையில இந்த அக்னி ரொம்ப இம்பார்ட்டன்ட். हमारे जीवन में भी अग्नि बहुत इंपॉर्टेंट है நம்ம விசுவாசின்னு சொல்றோம் இல்லையா? हम विश्वास करते कहते हैं ना யாருக்கு விசுவாசியா இருக்கிறோம்? किसके विश्वासी है அவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலன்னா उनके नाम के महिमा नहीं करेंगे तो நம்ம வேஸ்ட் தானே. हम व्यर्थ हुए ना செத்து போன மாதிரி தான் நம்மளும். हम भी मरे हुए के समान हो गए ஹalleluya. हालेलुया அதனால நம்ம தேவ நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக நம்ம வாழ்றோம். हम परमेश्वर के नाम की महिमा करने के लिए जी அந்த रहे हैं அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. उस अग्नि को प्राप्त कीजिए எல்லா ஜனங்களும் சொல்லுவாங்க அப்பதான் கர்த்தரே தேவன் என்று. तब सभी लोग कहेंगे कि परमेश्वर ही परमेश्वर के மூன்றாவதாக பார்க்கிறோம், तीसरा हम देखते हैं நினிவே மக்கள் निनेवे के लोग தேவனுடைய வார்த்தை கேட்டு அவங்க கீழ்ப்படிந்தார்கள். परमेश्वर की बात मानकर वो उन्होंने जो कि उसे सुनकर माना அது கீழ்ப்படுத்தி தன்னை தாழ்த்தி கொண்டு அவங்க உபவாசம் பண்ணாங்க. परमेश्वर की बात मानकर वो दीन होकर उपवास किए அந்த நேரத்துல அவங்களோட உயிர் தப்பி போச்சு. तब उनका जीवन बच गया ஆமென். आमीन ஹalleluya. हालेलुया நம்ம பார்க்கிறோம் யாக்கோபு நல்ல எதிராக பாருங்க. हमने देखा कि याकूब कितने अच्छे से लिखे गए கிரியையில்லாத விசுவாசம் क्रिया के बिना विश्वास செத்தது. मरा हुआ இங்க நமக்கு சில லைஃப் டிப்ஸ் கிடைக்குது. इसमें जो है हमारे जीवन के लिए कुछ सलाह मिलता है ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், आशीर्वाद को कैसे प्राप्त करें தேவ நாமத்தை எப்படி மகிமைப்படுத்தலாம், परमेश्वर के नाम की कैसे महिमा कर सकते हैं நம்மளோட உயிர் தப்பு காரியத்தை நம்ம எப்படி தப்பித்துக் கொள்ளலாம். तो हमारे जीवन को बचाने के लिए हम कैसे बचा सकते हैं யாக்கோபு இதை எழுதுறாரு பாருங்க. याकूब इसे लिखते हैं கிரியையில்லாத விசுவாசம் செத்ததா இருக்குது. क्रिया बिना विश्वास मरा हुआ है நம்ம எல்லாம் முழங்கால் போடுவோமா? हम सभी घुटने टेकेंगे क्या முழங்கால் இட்டு घुटने टेक कर நம்ம சிந்தித்து பார்ப்போம் நம்மளோட விசுவாசம் செத்ததா இருக்குதான்னு. हम सोच कर देखेंगे हमारा विश्वास मरा हुआ है क्या இந்த நேரத்துல நம்ம யோசிப்போம், இயேசுவே என்னுடைய விசுவாசம் செத்ததா இருக்குதாப்பா, यीशु मेरा विश्वास यहाँ पे मरा हुआ है क्या நான் உம்மிட்ட தூரமா இருக்கிறேன், मैं आपसे दूर हूँ நான் உம்மிட்ட கிட்ட இல்லாம இருக்கேன், உம்மிட்ட நான் ரொம்ப தூரமா இருக்கிறேன், मैं आपके पास नहीं आपसे बहुत दूर हूँ உங்க கிட்ட நான் வர நெருங்க நான் விரும்புறேன் இயேசுவே, मैं आपके पास आना चाहता हूँ यीशु உங்க கிட்ட நான் வர விரும்புறேன் அப்பா, मैं आपके पास आना चाहता हूँ உங்க यीशु கிட்ட நான் இன்னும் வர விரும்புறேன் இயேசுவே, मैं आपके पास आना चाहता हूँ உங்க यीशु சமூகத்துல நான் கலி கூறதுக்கு நான் விரும்புறேன் அப்பா. मैं आपके सम्मुख आनंदित होना चाहता हूँ पिता அவர் யெகோவா
ஈரையா இருக்கிற தேவன். वो यहोवा हीरे परमेश्वर के। உங்களுக்கு என்ன தேவைன்னு அவர் தெரியும் நல்லா. आपको क्या जरूरत है उनको अच्छे से मालूम है। நான் அவர் சொல்றேன், நீ என்னோட கிட்ட இல்லாம இருக்கியே, तो कहते कि आप बगल में नहीं हो, அதனால நான் எப்படி சந்திக்க முடியும் இதெல்லாம். इसीलिए जो कि ऐसे सब जो बात सामना करते के ஒரு கை வானத்துக்கு மேல ஒருத்தர் நினைக்கை மார்புடன் அணைத்து கூட சொல்லுவோமா, एक हाथ सीने से लगाकर बोलेंगे क्या, இயேசுவே என்ன தருகிறேன் அப்பா, यीशु मुझे आपके हाथों में देता हूँ, உம்மோடு நான் கிட்ட நெருங்கிறதுக்கு, आपके पास आने के लिए, உம்மோடு நான் கிட்ட நெருங்கிறதுக்கு நான் தருகிறேன் அப்பா. आपके बगल आने के लिए मुझे देता हूँ। வாழ்க்கையில நம்மளுக்கு வேற எதுவும் வேண்டாம், जीवन में और कुछ नहीं चाहिए, இயேசு கிட்ட இருந்தா போதும். यीशु के पास रहेंगे तो அவர் काफी நம்மளை है। தேவையை சந்தித்துக் கொள்வார், वो हमारी जरूरत को पूरा करेंगे, அவர் நம்மளை தேவைகளை சந்தித்துக் वो கொள்வார். हमारी जरूरत को पूरा करेंगे। எலியாவை யோசித்து பாப்போமா, एलिया को सोच के देखेंगे அவன் क्या, சவால் பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி. देखो बागाल भविष्यवक्ता के चुनौती देता है। எலியா ஒரு தனி மனிதன், एलिया एक अकेला பாகால் मनुष्य, தீர்க்கதரிசி 450 பேர் இருக்கிறாங்க. बागाल भविष्यवक्ता 450 के। எலியா பலிபீடத்தை கட்டி முழங்காலிட்டு ஜெபித்து ஒரே ஒரு ஜெபம் தான், அக்கினி இறக்குங்கப்பான்னு சொல்லி. हे एलिया वेदी बांधकर घुटने टेक के प्रार्थना, एक ही प्रार्थना, परमेश्वर अग्नि को भेजी कर, அக்கினி வந்து எல்லாத்தையும் சுற்றி போட்டது. अग्नि आग आकर सभी को जलाकर राख कर दी। நம்ம அப்படியே தான் நம்மளோட வாழ்க்கையோட நம்மளோட ஆராதனை நம்ம குறைந்து இருக்கிறோமா? हमारे जीवन में आराधना की कमी हुई है தேவனை क्या? ஆராதிக்க கிடைத்த பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம். परमेश्वर की आराधना करना कितना बड़ा भाग्य पर है। 450 இருந்து ஒரே ஒரு மனிதன் தேவனை ஆராதிக்கிற மனிதனா இருந்தான். उस 450 में से एक ही मनुष्य परमेश्वर की आराधना करने वाला நம்மளுக்கு था। அந்த பாக்கியம் கிடைத்திருக்கு இல்லையா? हमें वो भाग्य मिला है कि नहीं? தேவனை நம்ம ஆராதிக்காம இருக்கிறோமா? परमेश्वर की आराधना किए बिना हम சர்ச்சுக்கு क्या? வராம இருக்கிறோமா? चर्च में आए बिना है ஞாயிற்றுக்கிழமை क्या? ஏதோ சாக்கு போய் சொல்லிட்டு போறோமா? रविवार करके कुछ बहाना कहकर जाते हैं क्या? நேரத்தை படைத்தவருக்கு நேரம் கொடுக்காம இருக்கிறோமா? जिसने समय बनाया उसको समय नहीं दे रहे हो क्या? இயேசு இன்னும் நான் உங்களுக்கு நேரம் கொடுப்பேன்பா. यीशु आज से मैं आपके साथ समय சொல்லுமா, बिताऊंगा। வாயில நான் அறிக்கிறோம், இயேசு நான் இன்னும் உங்களுக்கு நான் வேற நேரம் கொடுப்பேன்பா. ये मुंह से बोले यीशु मैं और भी आपके साथ समय உண்மை बिताऊंगा, நான் ஆராதிக்கணும் அப்பா, இன்னும் உண்மை ஆராதிக்கணும் இயேசுவே. और भी आपकी आराधना करना यीशु। உம்முடைய நாமம் மட்டும் மகிமைக்காக, आपके नाम की महिमा के உம்முடைய लिए, நாமத்து மகிமைக்காக மட்டும் நான் வாழ்கிறேன் அப்பா. आपके नाम की महिमा के लिए मैं जी रहा हूँ வேற पिता। எதுவும் வேண்டாம், உம்முடைய நாமத்து மகிமைக்காக ஆண்டவரே. और कुछ नहीं, आपके नाम की महिमा के लिए। அப்பதான் ஜனங்கள் காணுவாங்க கர்த்தரே தெய்வம் என்று, கர்த்தரே தெய்வம் என்று. सभी लोग देखेंगे प्रभु ही परमेश्वर है करके। நீங்க விரும்புறீங்களா? आप चाहते हो क्या? எல்லா மக்களும் தெரிந்து கொள்ளணும் கர்த்தரே தெய்வம் என்று. सभी लोग जाने कि यीशु ही परमेश्वर है करके। அவர்தான் ரட்சகர்னு சொல்லி நீங்க அறியணும் விரும்புறீங்களா? वो ही उद्धार करते ये जाने कर आप चाहते हो क्या? ரெண்டு கரங்க வானத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே दोनों हाथों का உமக்கு நான் இன்னும் நேரம் செலுத்துவேன்ப்பா. मैं आपके लिए समय बिताऊंगा। அப்பா உம்மை நான் இன்னும் ஆராதிக்க விரும்புறேன்ப்பா. मैं आपकी और आराधना करना चाहता हूँ। ஆராதனை ஆழத்தில் செல்ல விரும்புகிறேன் ஆண்டவரே. आराधना की गहराई में जाना चाहता मैं हूँ। ஆராதித்து உம்மை ஆராதித்து ஆழத்தில் செல்ல விரும்புகிறேன் அப்பா. आपको जानकर और भी गहराई में आना चाहता அப்பா हूँ। ஆராதனை கிடைத்த பாக்கியம் எவ்வளவு பெருசு ஆண்டவரே. आराधना करने का मेरा भाग्य कितना बड़ा அப்பா, है। உம்மை நான் ஆராதிக்கிறேன் அப்பா. मैं आपकी आराधना करता உம்மை நான் हूँ। ஆராதிக்கிறேன் அப்பா. मैं आपकी आराधना करता हूँ। உம்மை நான் ஆராதிக்கிறேன் அப்பா. मैं आपकी आराधना करता அப்பா हूँ। நினைவே மக்கள் நம்ம யோசிச்சு பாப்போமா இந்த நேரத்துல? निनिवे के लोग को हम स्मरण करेंगे क्या? அவங்க கேட்டாங்க, வார்த்தை கேட்டாங்க, वे वचन को सुने, அவங்க கீழ்ப்படிதார்கள். वे बात माने, எவ்வளவுதான் கெட்ட விஷயமா இருந்தாலும், कितना भी बुरी बात क्यों ना थी, நான் பாவி, நான் பாவம் செய்கிறேன், मैं पापी हूं, मैंने पाप किया நான் है। அர்ப்பணித்தார்கள் அவர்கள். ओ ऐसा अर्पण किए वे அங்க लोग, உணர்ந்து கூட அங்க அர்ப்பணித்தார்கள். वे गिर के अर्पण किए। இயேசுவோட தேவனோட வார்த்தையை நீங்க கேளுங்க, परमेश्वर की बात को आप मानिए, அந்த வார்த்தை கீழ்ப்படிங்க. उस बात को आप मानिए। எப்பொழுதும் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். हमेशा अर्पण होना चाहिए। உங்களுக்கு கஷ்டம், வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் இருக்குன்னா आपके जीवन में कोई कष्ट है तो உபவாசம் இருங்க. उपवास रहिए। கஷ்டம் இல்லாட்டியும் कष्ट नहीं है तो भी உபவாசம் இருங்க. उपवास रहिए। ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. परमेश्वर को धन्यवाद कहिए। அவர் நம்மளுக்காக எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார். वो हमारे लिए कितना कार्य किए। அவருக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம்? उनके लिए हमने क्या किया है? அவருக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம்? उनके लिए हम क्या किए हैं? எங்க அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, हमारे स्वर्गीय अच्छे पिता, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. इस अच्छे समय के लिए आपको धन्यवाद। இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய வார்த்தை கேட்டதுக்கு எங்களுக்கு உதேசத்துக்காக நன்றி அப்பா. इस रविवार के दिन आपका वचन सुनने के लिए आपने मत के लिए धन्यवाद அப்பா. पिता। உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு आपके वचन को எங்களை सुनकर எழுதியதை வைத்துக் உதேசிங்க அப்பா. हमारे हृदय में रखने के लिए मदद कीजिए। சாத்தான் எடுத்து போடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. शैतान इसे चुराए ना कर हमारी सुरक्षा பேச कीजिए। நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. बात के अच्छे वचनों के लिए धन्यवाद। அப்பா தொடர்ந்து இருக்க கம்யூனியன் உங்க கருத்தை தருகிறேன் இயேசுவே. आगे के प्रभु भोजन को आपके हाथों में देते அப்ப गए, நீங்க என் கூட ஆசீர்வாடுங்க, हमारे बीच में मंडराइए, நீங்க கிரீசிங்க, आप कार्य कीजिए। உங்க கருத்தை தருகிறோம். आपके हाथों में देते இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, यीशु के नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता। ஆமென்.